என் திராட்சத் தோட்டம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் திராட்சத் தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது. சாலமோனே, உமக்கு அந்த 1000 அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200 சேரும். இது பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுவது போன்று இந்த வசனம் வெளிப்படுகிறது. என் திராட்சத் தோட்டம் என்று பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். என் பிதா திராட்சத் தோட்டக்காரர் என்று யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த திராட்சத் தோட்டம் குறித்து தீர்க்கதரிசியாகிய ஏசாயா தன்னுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் முதல் 7 வசனங்களில், இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சத் தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சத் தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்ததென்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்கிறார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சத் தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அவருடைய மன மகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை. நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு என்று சொல்லுகிறார். பிதாவாகிய தேவனும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் தங்களுடைய தோட்டத்திற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்கிறார்கள். இந்த தோட்டம் என்ற சபைக்காக தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே பலியாக்கியிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த வரிசையில் முதற் பலனானவர் என்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. முதற் பலனாகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவின் தோட்டத்தில் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறார். சாலமோனே என்று அழைப்பது தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அழைப்பதற்கான திருஷ்டாந்தமான பெயர் என்பதை 616ஆம் செய்தியில் தியானித்தோம். உமக்கு அந்த 1000 சேரும் என்று தேவன் தம்முடைய குமாரனை நோக்கி சொல்லுகிறார். எந்த 1000? இதற்கு முந்தின வசனம் உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் மூலம் 729ஆம் செய்தியில் தியானித்தபடி ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்காக சம்பாதிக்கும் 1000 வெள்ளிக்காசுக்கு ஒப்பான 1000 விலையேற பெற்ற ஆத்துமாக்களே. 1000 திராட்சை செடிகளின் மதிப்பு 1000 வெள்ளிக்காசு என்பதை ஏசாயா 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தெரிவிக்கிறது. ஒவ்வொரு திராட்சை செடியும் ஒவ்வொரு ஆத்துமாவை குறிப்பிடுகிறது. நாம் இந்த 1000 ஆத்துமாக்களை சம்பாதித்தாலும் அந்த ஆத்துமாக்களுக்காக தம்முடைய மாசற்ற விலையேறப்பெற்ற இரத்தம் முழுவதையும் சிந்தி தம்முடைய ஜீவனை விட்டவர் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவே. அந்த ஆத்துமாக்களை சந்தித்து ஆத்தும ஆதாயம் செய்வதற்கும் அவருடைய ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்கிறார். ஆதலால் நாம் சம்பாதிக்கும் அத்தனை ஆத்துமாக்களும் நேசர் இயேசு கிறிஸ்துவையே சேரும். இதைத்தான் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த ஆவிக்குரிய வேளையில் நமக்கு கொடுக்கப்படும் பங்கும் உண்டு. இதையே நாம் தியானித்து கொண்டிருக்கிற இந்த வசனத்தில் அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200 சேரும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆவிக்குரியவர்களாகிய பரிசுத்தவான்களுக்காக ஜெபிப்பதும் அவர்களை விசாரிப்பதும் உதவி செய்வதுமே
காக்கிறவர்கள் ஆவார்கள். ஆத்துமாக்களை நாம் சம்பாதிப்பதோடு அவர்களை இங்கே நாம் தியானித்த வார்த்தைகளின்படி காக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.